வீரமாமுனிவர் நற்செய்தி பணிக்காக இந்தியா வந்தபோது அவர் நற்செய்தி பணி மட்டும் ஆற்றவில்லை, தமிழ் பணியையும் ஆற்றினார். தமிழுக்கு பெரும் தொண்டாற்றினார். அன்னையின் பக்தியையும் மக்களிடையே கொண்டு சேர்த்தார். ஆங்காங்கே மரியன்னையின் சுரூபங்களை நிறுவினார். ஒருமுறை ஒரு கிராமத்தில் மக்களுக்கு காய்ச்சல், தலைவலி, மயக்கம் போன்ற நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருந்தனர். மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்னையை நோக்கி ஆண்டவரிடம் தங்களுக்காக பரிந்து பேசும்படி மன்றாடினார்கள். அன்னையின் அருள் கிடைத்து அனைவரும் குணமடைந்தனர். அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மக்கள் அனைவரும் அன்னைக்கு தேர் எடுத்து திருவிழா கொண்டாட முடிவெடுத்தனர். தேரும் அலங்கரிக்கப்பட்டு அன்னையின் சுரூபம் தேரில் வைக்கப்பட்டு வீதியில் உலா வந்தது. திடீரென்று தேரில் இருந்த மரியன்னை காணவில்லை. மக்கள் அனைவரும் பயந்து போய் கூச்சலிட்டு கொண்டு ஆலயம் நோக்கி விரைந்தனர். தேரில் வைக்கப்பட்டிருந்த அன்னையின் சுரூபம் ஆலயத்தில் பத்திரமாக இருந்தது. அந்த நாள் முதல் இன்றளவும் வீரமாமுனிவரால் நிறுவப்பட்ட அன்னையின் சுரூபம் ஆலயத்தில் இருந்து வெளியே எடுத்து வரப்படுவதில்லை. மாறாக மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு ஒன்று கூடி தினந்தோறும் அன்னையை நோக்கி ஜெபித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது குடந்தை மறை மாவட்டம் அரியலூரில் உள்ள வரதராஜம்பேட்டை என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் நடந்த உண்மை சம்பவம். இதன் முதல் பங்கு தந்தை வீரமாமுனிவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இருக்கும் புனித அலங்கார அன்னை பேராலயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பீர தோற்றத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பேராலயத்தில் பக்கத்தில் தான் பழங்கோயில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தான் வீரமாமுனிவர் கொண்டு வந்த அன்னையின் சுரூபம் பல வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தின் பீடப்பகுதியை புதுப்பிக்கும் பணியில் தற்போதைய அதிபர் தந்தை அருட்பணி பிலிக்ஸ் சாமுவேல் அவர்கள் மேற்கொண்டு வந்தார். பங்கு மக்களின் ஆலோசனைகளோடும் ஜபங்களோடும் வீரமாமுனிவர் கொண்டு வந்த அந்த அற்புத சுரூபத்தை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தற்போதைய உதவி பங்கு தந்தையாக இருக்கும் அருட்பணி குழந்தை சேவியர் அவர்கள் வீரமாமுனிவர் கொண்டு வந்த அந்த அற்புத சுரூபத்தை வெளியே எடுத்து அதிபர் தந்தையிடம் கொடுக்க, சுரூபத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு இடத்தில் வைத்தனர். சுரூபத்தை தூய்மைப்படுத்துவதற்காக துடைக்க அந்த சுரூபத்திலிருந்து அற்புதமாக மனம் வீசியது. அறை முழுவதும் மனம் வீச அங்கு இருந்த குருவானவர்கள் அதிர்ந்து போனார்கள். மீண்டும் சுரூபத்தை அதே இடத்தில் வைப்பதற்கு முன்பாக அன்னைக்கு வண்ணம் தீட்டி அலங்கரிக்க முடிவெடுத்தனர். தீட்டிய வண்ணம் காயாமல் அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்கிறது. அன்னையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தில் அனைவரும் உணரும் விதத்தில் அனைவரின் சுவாசத்தில் கலந்திருக்கிறது என்பது மிகையாகாது. இந்த ஆலயம் குடந்தை மறை மாவட்டம் அரியலூரில் உள்ள வரதராஜம்பேட்டையில் அமைந்துள்ள புனித அலங்கார அன்னை பேராலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவரும் வாரீர், அன்னையின் அருளை பெற்றுச் செல்வீர். அன்புடன் அழைக்கும் அதிபர் தந்தை அருட்பணி பிலிக்ஸ் சாமுவேல் அவர்கள்.